ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அதாவது ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம் அப்படிங்கிற மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அம்மா வந்து கனவுல வந்து எனக்கு உணர்த்துற, நான் வந்து 12 வருஷமாக மன்றத்துக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன். அம்மா எனக்கு கனவுல உணர்த்துற விஷயம் 2 இருக்குது சக்தி, நிறையா இருக்குது. அதில் ஒரு 2 நான் சொல்கிறேன். நான் வந்து 12th முடிச்சுட்டு, நான் 12th மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருந்தேன். 12th முடிச்சுட்டு காலேஜ் வந்து மேல் படிப்புக்காண்டி சேரும்போது ஒரு 5 காலேஜில் கவுன்சிலிங் போட்டிருந்தோம். 5 காலேஜ்லேயுமே எனக்கு கிடச்சிச்சு சக்தி. ஆனால் ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் காலேஜ் பாபநாசத்தில் கிடச்ச சீட்டு நான் வந்து டூருக்கு போனதுனால அந்த சீட் வந்து எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. மறுநாள் ஆழ்வார்குறிச்சி காலேஜில் நான் அம்மாக்கிட்ட வேண்டிகிட்டே படுத்திருக்கேன், அம்மா இன்றைக்கி உள்ள சீட்டு எனக்கு போயிட்டு நாளைக்கு வந்து நீ வாங்கி கொடுப்பியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து கையை வந்து தரையில் அடித்து சத்தியம் பண்ணுற மாதிரி, மகனே உனக்கு நாளைக்கு நான் சீட்டு போட்டுட்டேன், நீ போய் அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மட்டும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க. அதே போல் எனக்கு வந்து மறுநாளே அந்த காலேஜிலேருந்து கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகிட்டேன் சக்தி. 2வது நிகழ்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு நாள் நான் மருவத்தூருக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து பஸ்ஸுலேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. மருவத்தூருக்கு நான் வரணும்னு ஆசை, ஆனால் என்னால் வர முடியாத சூழ்நிலை. மறுநாள் எக்ஸாமு. ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து அழுதுகிட்டே இருக்கேன், அம்மா உன்னை வந்து பார்க்க வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து கனவுல வந்து இதை ஆலயத்தில் சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் ஓரத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். அம்மா நீ எல்லாட்டையும் பேசுறியே, என்கிட்ட பேசுவியா, ஒரு நாள் கூட நான் உன்னை பேசலையே, உன் பாதத்தை தொட்டு வணங்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துக்காண்டி அம்மா ஒரு மாடிப்படியில் ஏறி போகிற மாதிரி, கிணத்துக்கு போவாங்கள்ல சக்தி, அதே போல் ஒரு மாடிப்படியில் ஏறி போகிற மாதிரி இருக்குது. அப்போது நான் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்கேன், அம்மா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இறங்கி வந்து அம்மா வந்து என்னை ஒரு பார்வை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. அப்போது வீரராகவன் சக்தி இருக்காங்கள்ல, அம்மா கூட எப்போவும் இருப்பாங்களே, அவங்க வந்து இருக்காங்க சக்தி. அவங்ககிட்ட வந்து அம்மா சொல்கிறாங்க, சக்தி அவனை வந்து மேலே ஒருத்தன் நிற்கான், அவனை நீ கூப்பிடு, நான் அவனை பார்க்கணும். அப்போ வந்து அவங்க சொல்லும்போது கூட நிற்கிற செக்யூரிட்டி தொண்டர் வந்து சொல்கிறாங்க. அப்போது நான் அம்மாவாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வரேன். அப்போ வந்து அம்மா சொன்ன ஒரு விஷயம், மகனே நீ என்னை பார்க்குறதுக்கான நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ பாரு, என்னோடய பாதத்தை தொடணும்னு உனக்கு ஆசையா, சரி நான் தொட்டுக்கோ, நீ என்ன என்கிட்ட கேட்க போகிற, கேட்குறதுக்கு தான் எதுவுமே இல்லையே, நான் அதான் உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேனே, சரி இந்தா நல்லா படினே, நல்லா உடம்பு கவனிச்சிக்கோ, வீட்டில் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மறைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அற்புதங்களை வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க சக்தி. இன்னும் அம்மாவை பற்றி சொன்னால் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எங்களுடைய வாழ்க்கையே அம்மா தான் சக்தி. நன்றி. ஓம் சக்தி.